ஹலோ எவ்ரிவன், ஐ எம் முனீஸ்வரி. டுடே வந்து கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியாவில் ஜேபிஜி தான் என்னோடய டாபிக். இந்த ஜேபிஜின்றது ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப்புன்னு சொல்லுவோம். இதோட யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு இமேஜ் இல்லைனா ஃபைல்ஸை வந்து அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறது தான் இதோட மெத்தட். ஸோ இது வந்து ஒரு காமனான டிஜிட்டல் இமேஜ் ஃபைல்னு சொல்லுவோம். இது வந்து லூசி கம்ப்ரெஷன்னு நம்ம சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி ஃபைலோட சைஸையும் அப்புறம் இமேஜை வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம மேக் பண்ணியும் அண்டு சோஷியல் மீடியாவுக்கும் இமெயிலுக்கும் இந்த கம்ப்ரெஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஃபைல் அண்டு இமேஜை வந்து இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஹை கலர் டெப்த் இருக்கும் அண்ட் ஸ்டாண்டர்டைஸான ஒரு ஃபார்மேட் இருக்கும் அண்டு வந்து காமன் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ வந்து .jpgன்னு ஒரு ஃபைலை நம்ம இது பண்ணுவோம் அண்டு .jpegன்னு ஒன்று பண்ணுவோம் அண்டு JEPEன்னு பண்ணுவோம், JFIFன்னு பண்ணுவோம் அண்டு JIFன்னு மெனி எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இந்த ஜேபிஜியில் இருக்குது. அண்டு வந்து மெட்டா டேட்டாவை வந்து இது சப்போர்ட் பண்ணும். இந்த ஜேபிஜியை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வெப்சைட்டுக்கு அண்ட் சோஷியல் மீடியாவுக்கும் யூஸ் பண்ணுவோம். இமெயில், டிஜிட்டல் கேமரா, இந்த மாதிரி நிறையா இதுக்கு நம்ம இந்த ஜேபிஜி கம்ப்ரெஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஜேபிஜியை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, இந்த கிராஃபிக்ஸ் காம்ப்ளெக்ஸான ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அண்டு போஸ்ட் ப்ராசஸிங்க்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஜேபிஜி வந்து ஒரு கம்ப்ரெஷன் மெத்தட். இமேஜ் இல்லைனா ஃபைல், லார்ஜர் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜேபிஜி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் வந்து இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறவங்களுக்கு ஆர் வந்து ஏதாச்சும் பிரிண்ட் ஷாப் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜேபிஜி வந்து இதுதான் என்னோடய டாபிக். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.